நம்ம சிக்கன்லேயே நிறைய ரெசிபி செஞ்சுருக்கிறோம், சாப்பிட்ருக்குறோம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் மல்லி, 2 காஞ்ச மிளகா, 2 துண்டு பட்டை, லவங்கம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை, 4 சில்லு தேங்காய். இதுதான் இந்த கிரேவிக்கு தேவையான மெயினான இன்க்ரீடியண்ட்டு. இதை நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து 2 துண்டு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு பொரிச்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இது கூட 3 தக்காளியும் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை கழுவி இது கூட சேர்த்துக்கிறேன். சிக்கனில் இருந்து நிறைய தண்ணி வரும், அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. அதிலேருந்து வர்ற தண்ணியே போதும். நிறைய தண்ணி சேர்த்தோன்னா சிக்கன் ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், சிக்கன் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், கலருக்காக தான் சேர்க்குறோம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், வேறு எதுவுமே தண்ணி எதுவுமே சேர்க்கல, இதிலேருந்து வர்ற தண்ணி மட்டும்தான். இப்போ 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு சிக்கன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வெந்துடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நமக்கு செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.